ஆமா பாரு, நான்லாம் வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிப்பேன்னு கனவுல கூட நினைக்கலடா. இந்த காம்பவுண்ட் என்னையும் வேலைக்கு அமைச்சிருச்சே. லாலா, வேலைக்கு போறதே அவமானம் நினைச்சிட்டு இருந்த என்னையே இந்த வீடு வேலைக்கு போக வச்சிருச்சு. அதை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. நம்மள பார்த்தாலே விலகி நிக்கிற அந்த தெரு ஜனங்க இப்ப நமக்கு கொடுக்கிற மரியாதை நினைச்சு பாருண்ட மாதோ, எவ்வளவு பெரிய மாற்றம். என்ன யோசிக்கிற? நான் என்ன கதையா சொல்றேன்? அது இல்லைங்கானோ, நீங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க வேலைக்கு போனது, நான் வேலைக்கு போனது, ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த பரத் ஒரு டைரக்டர் ஆனது, உமாக்கு அவ கேஸ் ஜெயிச்சது, அவ அப்பாவோட சேர்ந்தது, இப்படி எல்லாம் நல்லதுமே. எல்லாம் நல்லதுமே நிறுத்திட்டியே, அப்புறம் என்னன்னு சொல்லு. இப்படி எல்லாம் நல்லதுமே பூஜா இந்த காம்பவுண்ட்ல காலடி எடுத்து வச்சோன்னு தான் நடந்திருக்கு. அதை யோசிச்சு பார்த்தல? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இதுல இருந்து என்ன தெரியறது? பூஜாவுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். பூஜா ரொம்ப நல்லவோ நம்ம காம்பவுண்டுக்கு வந்தோடனே எல்லாமே நல்லதா நடந்திருக்கு. இதைத்தான் அந்த காலத்திலே எழுதி வச்சிருக்கா, நல்லவர் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு பெய்யன பெய்யும் மழை. பரவாயில்லையே, சின்ன வயசுல படிச்சது அப்படியே ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். படிச்சது இன்னைக்கு மறந்து போயிடுறது. இதெல்லாம் அக்கா சொல்லி கொடுத்தது, நான் எங்க படிச்சேன்? அக்கா சொல்லி கொடுத்தாலும் ஞாபகம் வச்சுக்கணுமே, பெரிய விஷயம் தான் மாதோ. மிஸ்டர், யார் நீங்க? டேய், நான் உன் அத்திம்பேரா? ஆமா, என்ன அத்திம்பேர்? பழைய ஞாபகத்துல இங்க வந்துட்டேடா, மாதிரி வந்துட்டேடா. ஏண்டா, அப்பப்ப இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கிற உனக்கே இந்த வீட்டை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் போது எத்தனை வருஷமா நான் இங்க குடியிருந்திருக்கேன், எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா? அத்திம்பேரும் நம்ம கேஸ் தான். வந்துட்டேன், எங்களோட இந்த மீட்டிங்ல ஜாலியா கலந்துக்கோங்க, வாங்க. சரி, ஆபீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வழக்கம் போல சார். எப்படி இருக்கிறீங்க? வாங்க வாங்க. முன்னெல்லாம் நீங்க 2 பேர் மட்டும் தான் ஒன்னா இருப்பீங்க, இப்ப 3 பேரா சேர்ந்து இருக்கிறீங்க. ஆமா, சார் யாரு? சாரு யாரா? ஆமா, சார முன்ன பார்த்ததே இல்லையா? என்ன சார் இப்படி கேட்டு? எத்தனை வருஷமா வந்து போயிட்டு இருக்கேன். வழக்கம் போல ராஜனை பார்க்க தான் வந்திருக்கேன். ராஜனை பார்க்க வந்தியா? நான் ஒரு நாள் கூட உன்னை அத்திம்பேர் கூட பார்த்தது இல்லையே. யார் ஓய் நீர்? நான் ராஜனோட ஃப்ரெண்டு சார். அபிஷ்டு, இவர் தான்டா ராஜன். டேய், நாங்களே டுபாகூர், எங்ககிட்டயும் வேலையை காட்டுறேன். நீ உண்மையை சொல்லு, நீ யாரு? சாரி சார், நான் ராஜன் சாரோட ஃப்ரெண்டு இல்லதான். அவரை முன்ன பின்ன கூட நான் பார்த்தது இல்ல. சார் காலம்புற போனார்னா ராத்திரி தான் ஆத்துக்கு வருவார்னு அவர் பேரை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஐயோ, என்னது அவர் பேரை யூஸ் பண்ணியா? ஆமா, என்ன பண்றதுக்கு யூஸ் பண்ண? வெளியில கிளியில சொல்லிடாதீங்கண்ணா. 3 நாளைக்கு ஒரு தடவை இங்க வந்து 4 எலுமிச்சம்பழம் பொறுக்கிட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். நீ நம்ம கேஸா? சூப்பர் சூப்பர் சூப்பர். டேய், இத பாரு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காத. நீ போய் வேற இடத்த பாத்துக்கோ. தெரியும்ண்ணா, அதனாலதான் 5 வாரமா தேடி அடுத்த தெருல ஒரு ஆத்த புடிச்சிட்டேன். அங்கேயும் எலுமிச்சம்பழமா? அங்க வெண்டைக்காய் நிறைய சாப்பிடு, மூளையாவது வளரும். ஆமா, போட போட. வரேன் சார், வரேன் சார். வராதே, ஓடிப்போ. போடா. திரும்பி பாக்குறேன். என்ன என்னன்னா இது? சாப்பிடாம எதையோ யோசனை பண்ணிட்டு இருக்கு. சாப்பிட பிடிக்கல, எடுத்துன்னு போயிடு எல்லாத்தையும். என்னன்னா இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பசிக்குதுன்னு சொன்னேன், இப்ப பசிக்கல எடுத்துட்டு போன்னு சொல்றேன். நீங்க ஒரு நிலையில இல்லைண்ணா. இத பாருங்கண்ணா, எனக்கு உங்க கேஸ பத்தியோ சொத்தை பத்தியோ கவலையே இல்லை. நேக்கு நீங்க தான் முக்கியம். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை அட்டாக் வந்திருக்கு, மறந்துட்டேளா? நான் எப்ப எதை சொல்ல வந்தாலும் நீங்க அதை கேட்கறதே இல்லை. 10 காசு பணம் இல்லாதவன் கூட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கானா? நம்ம கிட்ட பல கோடி சொத்து இருந்தோம், ஒரு நாளாவது நம்ம சந்தோஷமா இருந்திருக்கோமா? நீ சொல்றதும் சரிதான். காசு இல்லாதவனுக்கு என்னடி பிரச்சனை?
திங்கிறதுக்கு சோறு இல்லைங்கிறது ஒண்ணுதான் பிரச்சனை. ஆனா பணம் இருக்கிறவனுக்கு அதை எப்படி காப்பாற்றணுங்கிறது தான் பிரச்சனை. என் பிரச்சனை இப்போ அதே தான். இதெல்லாம் நான் என் சொத்தை காப்பாத்திக்கிறது கொடுக்குற வேலை. என் வலி என்னோட போகட்டும், நீ போ. ஏன்னா இப்படி பேசுறே? உங்களுக்கு வலிச்சா எங்களுக்கும் வலிக்கும்ண்ணா. ஓ அப்படியா? பரவாயில்லையே, என் மேல கூட உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்கே. ஏன்னா இப்படி பேசுறே? அக்கறை இருக்கிறதுனால தான் சொல்றேன். பேசாம உமாவுக்கு பரம்பரை சொத்துல பாதி கொடுத்துருங்கோண்ணா. கொடுக்கறேன்னு சொன்னேனே, நானே வழி அவகிட்ட போய் பரம்பரை சொத்துல பாதி தரேன்னு சொன்னேனே. கேஸை வித்ட்ரா பண்ணிக்கோன்னு கேட்டேனே, முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி இல்லடி சொல்லிட்டா. ஏன்னா நான் வேணா போய் பேசட்டுமா? உமா ரொம்ப நல்லவ. நான் பக்குவமா எடுத்து சொன்னா அவ ஒத்துக்குவானா? ஓ, நீ போய் சொன்னா ஒத்துக்கிற அளவுக்கு அவ்வளவு நெருக்கமோ? இதுல இருந்து என்னடி தெரியறது? நீ அடிக்கடி அவளை போய் சந்திச்சு பேசின்னு இருக்கேன்னு தெரியறது. என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடியே அந்த திமிரு பிடிச்சவளை நல்லவம்ப. இது பார், இனிமே நீ எனக்கு தெரியாம நம்ம பிள்ளைகளை கூட போய் பார்க்க கூடாது. கோயில் குளத்துக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும். அது கூட உன் மாங்கல்யம் நிலைக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு மட்டும் இருக்கணும். பொம்பளைங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து டிராமா ஆடுறீங்களாடி என்கிட்ட. உங்க ஆட்டத்தை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். உள்ள போ. நீ எங்கேயும் போவாண்டாம், இங்கே இரு, நான் போறேன். இனி அந்த பகவானே நேர்ல வந்து சொன்னாலும் இவர் கேட்க மாட்டார். லலிதா, இதை நல்லா படிச்சுட்டு இதுல ஒரு கழுத்து போடு. அஃப்கோர்ஸ் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா உமா மாதிரி நீ கழுத்து போட மாட்டேன்னு சொல்லிடு. ஏன்னா ஏன் இப்படி எல்லாம் பேசுறே? நேக்கு இது என்னன்னே தெரிய வேண்டாம். போடுறீ கையெழுத்துன்னு சொன்னா போட்டுட்டு போறேன். கொண்டாங்க இப்படி. வேணாம். ஏன்னா இப்பெல்லாம் யார் மனசுல என்ன இருக்குன்னு யாராலையுமே சொல்ல முடியல. இப்ப சரின்னுட்டு அப்புறம் நீ அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. பாரு, இதுல என்ன இருக்குன்னு நானே சொல்லிடுறேன். சொத்தை என் தம்பிக்கு எழுதி தரேன்னு இதுல எழுதியிருக்கு. இது நம்ம குடும்ப சொத்து இல்லை. அதான் உமா கையெழுத்து போடாம செல்லாத. இது நான் சம்பாதிச்ச சொத்து. ஏன் இஷ்டப்படி யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலான்னு சட்டம் சொல்லுது. அதை என் தம்பிக்கு எழுதி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். சட்டப்படி இதுக்கு உன் கையெழுத்து தேவையில்லை. இருந்தாலும் பின்னால எனக்கு தெரியாம எங்க ஆத்துக்காரர் கொடுத்துட்டாரு, நேக்கு இதுல பங்கு போடணும்னு நீ கேஸ் போட்டுறக்கூடாது. பாரு, அதுக்காகத்தான். ஏன்னா ஏன் இப்படி வேற யாருக்கிட்டயும் பேசுற மாதிரி பேசுறேன்? என் சொத்தை நீங்க தானேண்ணா. 8 வருஷமா நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையா, வருவேளா மாட்டேலான்னு நான் பட்ட பாடு நேக்கு தானா தெரியும். உங்க தம்பி மேல கேஸ் போட்டது நேக்கு சொத்து சுகம் வேணுங்கிறதுக்காக இல்லைன்னா, உமாவை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தான். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது எல்லாமே உங்க பொண்டாட்டிங்கிற அங்கீகாரத்தை மட்டும் தானா. அன்னைக்கு கோர்ட்ல என்ன மகா கேவலப்படுத்தினப்போ நீங்க கோர்ட்ல அத்தனை பேர் முன்னாடியும் லலிதா தான் என் பொண்டாட்டின்னு சொன்னேளே, அந்த ஒரு வார்த்தை அதுதானா என் சொத்து. அந்த ஒரு வார்த்தையோட மதிப்பு ஒரு 1000 கோடின்னா என்ன போய் இப்படி. லலிதா, என்ன மன்னிச்சிரு. உன்னை நான் காயப்படுத்தணும்னு இப்படி பேசல. உன் பொண்ணு ஏற்படுத்தின காயத்துல அப்படி பேசிட்டேன். என்ன திரும்பவும் சொல்றேன், எடுத்தேன் கவுத்தேன்னு எதையும் பண்ணிடாதே. 1000 இருந்தாலும் அவ உங்க பொண்ணு. நாமளே அவளை உதறிட்டா அவளுக்கு யாருன்னா இருக்கா சொல்லுங்க?
உண்மையிலேயே உங்க தம்பி பண்ணது தப்புண்ணா. அத அனுபவிச்ச வாளுக்கு தான் புரியும். தப்பு பண்றவாளுக்கு மன்னிப்பே கிடையாதா? நான் கூட தான் தப்பு பண்ணேன். இன்னைக்கு நான் திருந்தலையா? என்ன நீங்க மன்னிக்கலையா? என் தம்பி கெட்டவன் தான், தப்பு பண்ணவன் தான். ஏன் அவன் திருந்த கூடாதா? அவனை மன்னிக்க கூடாதா? நீங்க சொல்றது சரிதான்னா. மன்னிக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கு. ஆனா அது உமாவுக்கு இல்லையே. அவ்வளவு ஏன் இப்பதான் சொன்னேன், தப்பு பண்றவா திருந்தறது இல்லையான்னு. மன்னிக்க கூடாதான்னு. நீங்க ஏன் தப்பு பண்ற உமாவை மன்னிக்க கூடாது சொல்லுங்க. அவன் தப்பு பண்ணி தெரிஞ்சு வந்தா மன்னிக்கலாம். அவன் தப்பு பண்ண போறா. அதுக்கு முன்னாடி தடுக்க பாக்குறேன். என் தம்பி நல்லவன் இல்ல, மகா கெட்டவன். அவன் அடிப்பட்ட பாம்பு மாதிரி கொத்தாம விட மாட்டான்.